சித்திரை முழு நிலவ மாநாட்டிற்கான பந்தல்கார் நடுவிழாவில் கலந்து கொண்ட அன்புமணி ராமதாஸ் வழிகாட்டுதல் படி சித்திரை முழு நிலவு மாநாடு நடைபெறும் என்று தெரிவித்திருக்கிறார். சமீபமாக பாமகவில் உட்கட்சி விவகாரம் பூதாகரமாக வெடித்த நிலையில் இந்த சமரசத்துக்கான தொடக்க புள்ளியாக இந்த பேட்டி பார்க்கப்படுகிறது. பாமகவில் உட்கட்சி விவகாரம் என்பது கடந்த வாரம் மிகப்பெரிய அளவில் பூதாகரமாக வெடித்தது என்று சொல்ல வேண்டும். கடந்த வியாழக்கிழமை அன்று கட்சியினுடைய தலைவராகவும் நிறுவனராகவும் தானே பொறுப்பு வகிக்க உள்ளதாக ராமதாஸ் அதிரடியாக அறிவித்தார். பாமகவினுடைய செயல் தலைவராக மட்டுமே இருப்பார் என்று தெரிவித்தார். இதனை ஏற்க மறுத்த அன்புமணி தானே தலைவராக செயல்படுவேன் என்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். தந்தை மகனுக்கு இடையே ஏற்பட்ட மோதலால் பாமகவில் தொடர்ந்து பரபரப்பு நிலவியது. தைலாபுரம் தோட்டத்தில் ராமதாஸை கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் குடும்பத்தினர் தொடர்ந்து சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். பாமக இளைஞரணி தலைவராக அண்மையில் நியமிக்கப்பட்ட முகுந்தன் அன்புமணியை நேரில் சந்தித்து பேசினார். செய்தியாளர்களிடம் பேசிய அன்புமணி ராமதாஸ் பாமகவில் நடப்பது எங்களுடைய உட்கட்சி விவகாரம் என்றும் எங்களுக்குள் நாங்கள் பேசிக் கொள்வோம் என்றும் ஐயா ராமதாஸ் வழிகாட்டுதலுடன் அவருடைய கொள்கையை நிலைநாட்ட பாமகவை ஒரு கட்டத்தில் ஆளும் கட்சியாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்திலே கடுமையாக அனைவரும் உழைப்போம் என்றும் தெரிவித்தார். இதற்கிடையே மே 11ஆம் தேதி மாமல்லபுரத்தில் வன்னியர் சங்கம் சார்பில் பாமக சித்திரை முழு நிலவு மாநாடு நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகளை அன்புமணி ராமதாஸ் முன்னின்று மேற்கொண்டு வருகிறார். இந்த மாநாட்டில் பாமக நிறுவனர் ராமதாசும் பங்கேற்க இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் பாமகவினுடைய கௌரவ தலைவர் ஜி.கே. மணி சென்னையில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய ஜி.கே. மணி மாமல்லபுரத்தில் மே 11ஆம் தேதி நடக்க உள்ள பாமக மாநாட்டில் ராமதாஸ் அன்புமணி இருவருமே கலந்து கொள்வார்கள் என்று தெரிவித்தார். இரண்டு தலைவர்களிடம் தான் பேசிக் கொண்டிருப்பதாகவும் விரைவில் சுமூகமான நிலை ஏற்படும் என்றும் ராமதாஸ் அன்புமணி இடையேயான சிறு சிறு சலசலப்புகள் இப்போது சரியாகிவிட்டது என்றும் அனைத்து கட்சியிலும் சலசலப்பு என்பது சாதாரணம் என்றும் தற்போது எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் ஜி.கே. மணி தெரிவித்தார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் தற்போது கட்சியினுடைய பொருளாளர் திலகபாமா பாமகவில் ஜனநாயகம் கொலை செய்யப்பட்டிருக்கிறது, ராமதாசினுடைய முடிவு தவறு என்று முகநூலிலே பகிரங்கமாக வெடித்தது பேசுபொருளானது. அதற்கு மிக பயங்கரமான ஒரு ரியாக்ஷனை எதிர்வினையை பொதுச் செயலாளர் வடிவேல் ராமணன் ஆற்றினார். ஏனென்றால் நெஞ்சிலே கொஞ்சமும் நன்றி உணர்ச்சி இல்லாமல் மருத்துவர் ராமதாஸை வசைபாடி இருக்கின்ற திலகபாமா உடனடியாக கட்சியில் இருந்து வெளியேறி விடுவதுதான் அவருக்கு நல்லது என்று அனல் பறக்க ஒரு அறிக்கையை வெளியிட்டார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இந்த இருவரையும் அழைத்து அன்புமணி சமரசம் செய்து வந்தார். இப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு இடையிலே இப்போது பார்த்தால் மாமல்லபுரத்தில் சித்திரை முழு நிலவு வன்னியர் இளைஞர் மாநாட்டுக்கான பந்தக்கால் நடும் விழா நடைபெற்றது. இதில் அன்புமணி கலந்து கொண்டார். அதில் ராமதாஸ் வழிகாட்டுதல் படி சித்திரை முழு நிலவு மாநாடு நடைபெறும் என்று பேட்டியளித்தார். மாநாட்டில் பங்கேற்பதற்கு அனைத்து சமுதாய மக்களுக்கும் ராமதாஸ் அழைப்பு விடுத்திருக்கிறார் என்றும் அன்புமணி தெரிவித்திருக்கிறார். அதற்கு மேலும் கேள்விகளை செய்தியாளர்கள் எழுப்பிய போது அதிமுக பாஜக கூட்டணியில் பாமக உள்ளதா என்று கேட்டபோது கூட்டணி தொடர்பாக அவர் எந்த பதிலையும் அறிவிக்கவில்லை. பிறகு பேசுவதாக மட்டுமே சொல்லிவிட்டு கூட்டணி தொடர்பாக பேசுவதை தவிர்த்து விட்டார். இப்போது பார்த்தால் இரண்டு தரப்பிலும் தந்தை மகன் தரப்பிலும் மாறி மாறி சமரச பேச்சுவார்த்தை நடப்பதால் கூடிய சீக்கிரமே அன்புமணியே பாமகவினுடைய தலைவராக தொடர்வார் என்று ராமதாசிடமிருந்து எந்த நேரத்திலும் இன்னொரு அறிக்கை வரலாம் என்று கூறப்படுகிறது.